நூறு முகமது காட்டுமன்னார்குடி நகர செயலாளர் அவர்களையும், இஸ்மாயில் காட்டுமன்னார்குடி நகர செயற்குழுவினர் உறுப்பினர் அவர்களையும், இறுதியாக கண்டன உரை ஆற்ற இருக்கும் மாநில பேச்சாளர் மற்றும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் கடலூர் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றனாக எனது உரை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டன கோஷம் நிஜார் அகமது அவர்கள் கண்டன கோஷம் எழுப்புவார்கள். जिंदाबाद जिंदाबाद एसपीपी जिंदाबाद விடுதலை விடுதலை பசியிலிருந்து விடுதலை 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 பயத்திலிருந்து விடுதலை போராட்டம் இது போராட்டம் எஸ்டிபிஐ கட்சி நடத்துகின்ற மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டித்து போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் விலையேற்றம் விலையேற்றம் நித்தம் நித்தம் விலையேற்றம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருள் எல்லாம் விலை எல்லாம் ஏறுது. நிறுத்திவிடு நிறுத்திவிடு விலை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை தனியாருக்கு கொடுப்பதை நிறுத்திவிடு. தடுத்திடு தடுத்திடு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுத்திடு தடுத்திடு குறைத்திடு குறைத்திடு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விலை மீது மத்திய அரசு மாநில அரசு வரிகளை குறைத்திடு குறைத்திடு. ஏற்றி மக்கள் இனியும் கொள்ளாது. தெரியாதா தெரியாதா பொருளாதாரம் என்றல்ல என்னவென்று தெரியாதா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வும் என்று உனக்கு தெரியாதா? ஏழை பாலை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படும் என்று தெரியாதா? மத்திய அரசு மோடி அரசு இந்தியாவை காப்பதற்கு விற்கிறாங்க, ஏழு விலைக்கு அடிக்கிறாங்க. புதிய இந்தியா என்று சொல்லி மக்களை முட்டாள் ஆக்குறாங்க. மக்கள் எல்லாம் பதறது. பெட்ரோல் விலை 100 தாண்டி போகுது போகுது என்று மக்கள் பதறது. விவசாயியின் கொள்ளையை துடிக்க விவசாயியின் கொள்ளையை துடிக்கிற கார்பரேட்டர் வாழ வைக்கிற இலங்கை பெட்ரோல் 60 ரூபாய். இலங்கையில் பெட்ரோல் 60 ரூபாய். இந்தியாவின் பெட்ரோல் 100 ரூபாய். வெக்கக்கேடு 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 வெக்கக்கேடு. இந்தியா விட ஏழை நாடு. நேபாளத்தில் 70 ரூபாய். நேபாளத்தில் 70 ரூபாய். வெக்கக்கேடு 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 வெக்கக்கேடு. மோடி அரசு வெக்கக்கேடு வெக்கக்கேடு. நாட்டுக்கு வெக்கக்கேடு நாட்டுக்கு வெக்கக்கேடு. பிஜேபி நாட்டுக்கு வெக்கக்கேடு. மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு விலை உயர்வை நிறுத்திவிடு. ஜிந்தாபாத் 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 எஸ்டிபிஐ ஜிந்தாபாத் எஸ்டிபிஐ ஜிந்தாபாத்.
அடுத்தபடியாக கண்டன உரையாற்ற எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் அவர்களை அழைக்கிறேன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றும் நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்டுமாடு நகர தலைவர் விஜயார் அகமது அவர்களே, எஸ்டிடியுடைய மாவட்ட செயலாளர் ஷேக் ஜமால் அவர்களே, ஆல் இந்திய இமாம் கவுன்சிலுடைய மாவட்ட தலைவர் மௌலவி அலீம் சித்திக் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த சில ஆண்டுகளாக நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு பின்னோக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டை ஆளக்கூடிய வர்க்கம், ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பணக்காரர்களை, கோடீஸ்வரர்களை, கார்ப்பரேட் நிறுவனங்களை வாழ வைப்பதற்கான திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு வாரத்தில் மாத்திரம் நம்ம பார்க்கணும் சொன்னா, பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட இன்னைக்கு ராஜஸ்தான்ல 100 ரூபாய். கடலூர் மாவட்டத்திலே அதிகமாக பெட்ரோல் விலை எங்கன்னு சொன்னா காட்டுமன்னார்குடியில தான். கிட்டத்தட்ட 93 ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்கீங்க. இந்த விலையேற்றம் யாரை பாதிக்கிறது? இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களையும் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது. இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்திற்கான போராட்டங்கள் நடத்தி அவருடைய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, இன்னைக்கு நிதின் கட்கரி சொல்றாரு, மாற்று எரிவாய நீங்க கண்டுபிடிச்சு அதை உபயோகம் பண்ணுங்க. இந்த நாட்டில் ஒரு விலையேற்றம், அதுவும் அநியாயமான விலையேற்றம் ஏற்றப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்த விலைக்கு வாங்கி அதிகமான லாபம் வைத்து ஒரு பொருளை விற்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசும்போது, நீங்கள் அதை விட்டுட்டு நீங்க மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் சொல்வதற்கு இந்த நாட்டில் எதற்கு ஒரு ஆட்சி, எதற்கு இந்த நாட்டில் ஒரு அதிகாரம், எதற்கு இவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை என்று சொன்னால் ஆட்சி விட்டு ஓட வேண்டியதானே? ஆனா என்ன செய்யறாரு? மாற்று, அதாவது எரிவாயு நீங்க கண்டுபிடிச்சீங்க. யார் கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய பணியில சொன்னா மாட்டு மூத்திரத்தை தான் கொண்டு வரும். ஏன் சொன்னா நீங்க தான் அது என்ன செஞ்சீங்க? சில காலங்களுக்கு முன்னாடி சகல நோய்களுக்கும் நிவாரணி எதுன்னு சொன்னா மாட்டு மூத்திரம் சொல்லி வாதிக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு புதிய ஒரு அறிவிப்பு கூட வெளியிட வாய்ப்பு இருக்கிறது இந்த பிஜேபி அரசனால. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசனால புகையாகி மாசு படிஞ்சிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, இந்த மாசு படியாம இருக்கணும்னு சொன்னா நீங்க மாட்டு மூத்திரத்தை போட்டு வண்டி ஓட்டுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது போன்ற பிரதமரை தான் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்டில். ஆக இவர்கள் மக்களுக்கு விலையேற்றி விட்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லும் போது நீங்க மாற்று வழியை கண்டுபிடிச்சு மக்களை சொல்வதற்கு எதற்கு ஒரு அரசாங்கம் நமக்கு? அதே போல பாத்தீங்கன்னா கேஸ் விலை மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் 380 ரூபாய் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன 760 ரூபாய். கொண்டாங்க வீட்டை சேர்க்கிற வழி 810 ரூபாய் வண்டியில வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னா, இதுல கேஸ் மானியம் சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அக்கௌண்ட் கொடுக்கிறார். இந்த நாட்டில் சிறந்த மாதிரி கேஸ் மானியங்கள் கொடுக்க சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க,
மானியம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல விடுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க போய் உங்க அக்கௌண்ட செக் பண்ணி பாருங்க, எத்தனை பேருடைய அக்கௌண்ட்ல மானியம் ஏறி இருக்குன்னு. ஆக இப்படி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு கேஸ் விலை பார்த்தீங்கன்னா 760 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை பார்த்தோம். இவருடைய 850. ஆக இவருடைய பரிணாம வளர்ச்சி எப்படின்னு சொன்னா, ஒரு வலைத்தளத்துல ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு லிட்டர் தாங்கக்கூடிய ஒரு பெட்ரோல்ல ஒரு பாட்டில்ல மன்மோகன் சிங் காலத்துல என்ன செய்யப்பட்டது, இந்த பாட்டில் என்ன செய்ய முடியும், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட காலம் போய் இவருடைய சாதனை எப்படி இருக்கு, நீ என்ன 50 ரூபாயில ஒரு லிட்டர் அந்த பாட்டில் நடக்கிறது 100 ரூபாய்க்கு அடக்க முடியுமா அந்த பாட்டிலுக்குள்ளார, அப்படி என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் இன்றைக்கு இந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் இருக்கான், பாபா ராவுதேவ் சொல்லக்கூடிய ஒரு சாமியார். அவர் சொல்றாரு, கேஸ் விலை ஏற்பட்டு ஏன் நீங்க வந்து போராடுறீங்க, போராட்டத்துல விட்டுருங்க, கேஸ் தேவைன்னா நான் ஃப்ரீயா நெருப்பு தரேங்கிறார். அவருக்கு வயிற்றுல என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. அவர் ஃபுல்லா கேஸ் தான் நெருப்பு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு காட்டும் இன்னைக்கு வரைஞ்சிருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, நான் கேஸ் ஃப்ரீயா தரேன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரதமருடைய அலுவலகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரும், யாருக்கெல்லாம் கேஸ் கொடுத்தோ அவங்க என்ன செய்யாதீங்க, ஜுலைசல் மாத்திரையோ ஜுலைசல் மருந்து நீங்க என்ன செய்ய யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கேஸ் தான் நீங்க சேமிச்சுவீங்க உங்க வயிற்றுல, அதே நிரப்பி நாங்க இணைஞ்சிரும் இந்த நாட்டுடைய மக்களுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம் சொல்லக்கூடிய அளவிற்கு பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவீர்களே சோழர்களே. அப்படிப்பட்ட அதிகாரிகளுடைய ஆட்சி இன்னைக்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாட்டுடைய மக்களுடைய இந்த கேஸ் பிரச்சனை என்பது, மோடியுடைய ஆட்சியுடைய பரிணாமம் என்பது மீண்டும் நம்ம பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஊருக்கு மாமி சொல்றாங்க, இனிமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேஸை பயன்படுத்தி விட்டு விறகு வச்சு நீங்க அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு என்ன சொல்ற பழகிக்கொள்ளணும்னு சொல்றாரு. இது சொல்றதுக்கு எதுக்கு ஒரு மத்திய அமைச்சர், எங்களுக்கு விறகு வச்சு அடுப்ப பத்த வைக்கிறது தெரியும். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் விலையேற்றத்திற்காக இவர்கள் செய்யக்கூடிய மோசமான இந்த விலையேற்ற நிர்ணயம் என்பது ஒரு தனியாருக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் விலை நிர்ணயிக்கிறது யாரு, ஒரு அரசாங்கம் நிர்ணயித்தா ஓகேன்னு சொல்லலாம். யார் நிர்ணயிக்கிறா, அம்பானியும் அதானியும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் 5 ரூபாய் 10 ரூபாய் சொல்லி ஏற்றலன்னு சொன்னா இன்னைக்கு நிலைமை, இந்த நாட்டுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. ஆக இந்த போராட்டம் என்பது இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதற்கு துணை நிற்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய போக்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை மிக விரைவாக குறைக்க வேண்டும். கேஸ் சிலிண்டர் விலையை மிக விரைவாக குறைக்க வேண்டும். இன்னும் என்ன சொன்னா, இன்னொரு அறிவிப்பு கூட பிரதமர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, கேஸ் அடுப்புலாம் இனிமேல் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மிச்சப்படுத்த போறாரு. கேஸ் அடுப்புலாம் மிச்சப்படுத்த போறாரு. நீங்க வந்து 100 ரூபாய்க்கு அடுப்பு வாங்கி விரைவில் பத்த வச்சீங்கன்னா 5000 ரூபாய் போட்டு கேஸ் அடுப்புலாம் வாங்க வேண்டாம். இதன் மூலம் நான் என்ன செய்ய, இந்திய தேசத்துடைய மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கப்படுறது கூட ஒரு அறிவிப்பு வரும். அப்படி அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னா 2 ரூபாய்க்கு பதிவு போடுறவங்களா இருக்கான் பாருங்க. நாட்டுல எது சொல்ல 2 ரூபாய்க்கு தான் போடுவோம், எந்த பதிவு வேணா போடுவான். அவன் பூ தூவான், கையை தட்டுவான், விலக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பிரதமர் அளிக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் துணை போடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி கொண்டிருக்கிறது, விலையேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது, கேஸ் சிலிண்டர் அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய கேஸ் விலைக்கு விலையேற்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் இதை பற்றி எல்லாம் இவர்கள் கவலை இல்லை. இதையெல்லாம் மக்கள் போராடி இருக்கிறது. இதை எதிர்த்து கேள்வி கேட்டுவிடக்கூடாது. அப்படி எவ்வளவு கேள்வி கேட்டாங்கன்னா அவன் ஆன்டி இந்தியன், அதை சொல்றதுக்கு சில பேர் இருக்கான், அந்த பதிவு போறவனுக்கு சில பேர் இருக்கான், உடனே தேசிய விரோதின்னு சொல்லுவான். யார் தேசிய விரோதி? இவர்கள் இந்த நாட்டுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன? ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நாட்டில் காங்கிரஸ் 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து இந்த நாட்டை நாசப்படுத்தான்னு சொல்லிட்டு 6 ஆண்டு காலத்திலே அவர் செய்யாத அநியாயத்தெல்லாம் நீ செஞ்சு இந்த நாட்டு மக்களை இன்னைக்கு பிச்சைக்காரனாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படிப்பட்ட நிலைகள் இவர்கள் செய்யக்கூடிய
அத்தனை அநேகத்தனத்தையும் மறைப்பதற்காக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மக்கள் இவர்களை வைத்து கேள்வி கேட்டான்னு சொன்னா அதை மூடி மறைப்பதற்காக, அதை திசை திருப்பதற்காக உடனே என்ன சொல்லுவான்? லடாக் அப்படிமா. அதே நாடா லடக்கு. உடனே சொல்லுவான் சீனாவுடைய ராணுவம் அத்துமீறிச்சு, எல்லை அத்துமீறிச்சு. ஆனா விலைவாசி உயரத்துக்காக உயர்வுக்காக நம்ம போராடணும் சொன்னா சீனா ராணுவம் அத்துமீறிச்சுன்னா நீ அதை போய் பாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? சீனா ராணுவம் அத்துமீறிய லடாக்ல வந்து கேம்ப் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா நீ என்ன செய்ற? 2 நாளைக்கு முன்னாடி சொல்ற இந்தியாவுடைய ராணுவங்களை நாங்க வந்து பின்வாங்க போறோம். உடனே சொல்லுவான் காஷ்மீர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க. காஷ்மீருடைய தீவிரவாதி ஊடுருவிட்டாங்கன்னா காஷ்மீர் ராணுவம் நம்மளுடைய பலமான ராணுவம், இந்திய ராணுவம் பலமான ராணுவம், தீவிரவாதிகளை ஒடுக்கிற அவங்களுக்கு தெரியாதா? உடனே அந்த திசை திருப்பது பாகிஸ்தான் வந்து இந்த நாட்டை ஆக்கிரமித்து விட்டதாக இந்திய மக்களை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற சில விஷயங்களை என்ன செய்யறது? பரவ விடுறது. இது வந்து பாகிஸ்தான் மேல நடவடிக்கை எடுக்கல. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் வர்றாங்கல்ல, அவங்க மேல நடவடிக்கை எடு. அதையெல்லாம் விட்டுட்டு எப்பெல்லாம் இவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்புகின்றார்களோ, மக்கள் போராடுகின்றார்களோ, அப்புறம் என்ன ஆயிடும்? லடாக் வந்துடும், காஷ்மீர் வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னா எவனாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி இருக்கான் பாருங்க இவன் கட்சியில, கல்யாணராமன் மாதிரி அவன் எங்க வடநாட்டுல போய் பதிவு வந்திருப்பான். உடனே அவனை வந்து இறக்குமதி செய்வான். இறக்குமதி சொல்லி செய்து முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை வந்து விஷயங்களை பரப்ப செய்வது. சமீபத்தில் கூட இந்த தமிழகத்தில் என்ன நடந்தது? கல்யாணராமன் என்ற ஒரு அழகியல் என்ன செய்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு அவதூறை பரப்பி 1 வார காலம் தமிழகத்தில் பதற்றமான சூழ்நிலை காரணமாவதற்கு இவன் பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசாதவர்கள் லடாக்கை பற்றியும் காஷ்மீரை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் அவதூறுகளை பரப்பி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு இவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, அதற்கு துணை போகக்கூடிய அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, மக்களுடைய நலனில் எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல் இருக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியில கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலைமை? அந்த விவசாயிகளை சந்தித்து பேசுவதற்கு 8க்கும் மேற்பட்ட அமர்வுகள் நடத்தினாங்க. ஆனா எதிலுமே ஒரு தீர்வு காணப்படவில்லை. ஆனா என்ன செய்யறாரு நம்ம பிரதமர்? அம்பானியுடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கான், அதை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆனா விவசாயி சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, குளிக்கிறவங்க தண்ணி இல்லாம ஊர்ல கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வீதியில வந்து இறங்கி போராடுறான். அந்த விவசாயி பாக்குறதுக்கு யாருக்கு நேரம் இல்ல? இந்த நாட்டுடைய பிரதமருக்கு நேரம் இல்ல. அம்பாவுடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை போய் நேரில் ஆஸ்பத்திரியில போய் பாக்குறது. ஆனா இது போன்ற ஒரு பிரதமர் யாருக்கான? இதுல நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, யாருக்கான பிரதமர்? விவசாயிகளுக்கான பிரதமர் இல்லை. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் விவசாயத்தை பற்றி கவலை இல்லை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இவர்கள் கவலை இல்லை. இந்த விலையேற்றத்தினால் பாதிக்கப்படுபவர் யாரு? தொழிலாளர்கள் தானே. பெட்ரோல் டீசல் விலை இருக்கிற வேற அது மட்டும் ஏறும். டெம்போ வச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்க? 150 ரூபா வாடகை வாங்கின டெம்போ நாளைக்கு என்ன செய்யும்? பெட்ரோல் டீசல் விலை ஏறணும்னு 200 ரூபாய் வாடகை கேட்பாங்க. 50 ரூபாய்க்கு சென்று கொண்டிருந்த ஆட்டோ நாளைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறணும்னா என்ன செய்வாங்க? 100 ரூபாய் கேட்பாங்க. அப்ப இதுல பயணிக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்கள் என்ன செய்வான்? நாளைக்கு அவனுடைய கூலியை உயர்த்தக்கூடிய நிலை இருக்கும். ஆக இந்த தேசத்துடைய அனைத்து விலையேற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் விலையை இந்த மத்திய அரசும் அதற்கு துணை நிற்கக்கூடிய மாநில அரசும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இனி இவர்கள் இப்படி கொண்டு வருவார்கள் என்று நம்ம கூட அதாவது இதே போன்ற போராட்டங்கள் மூலம் தீர்வு மட்டும் காண முடியாது அவர்களே. இதற்கு எதிரான மிக வலிமையான போராட்டங்களை ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு இந்த அரசுகளுக்கு எதிரான மிக வலிமையான போராட்டங்களை நாம் கட்டமைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த போராட்டத்தினை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல இடங்களில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த பிரச்சனை எஸ்டிபியுடைய பிரச்சனை இல்லை, இந்த நாட்டுடைய குடிமகனுடைய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எல்லாம்
நாம் மக்களுடைய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு எங்களுடைய இந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறாரு பிரதமர்? இந்த விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எதிர்கட்சிகள் என்ன செய்றாங்க? விவசாயிகளை திசை திருப்புறாங்க. இந்த மாதிரி போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் மக்களை இன்னும் திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க சொல்லி மன் கி பாத் திடீர்னு வந்துருவார் ரேடியோல. அது என்ன மன் கி பாத்? சில பசங்க கேட்டாங்க மன் கி பாத்னா டிவி முன்னாடி வந்து ஆர்வமா உட்கார்ந்தாங்க. முன்னே மன் கி பாத்ல வந்து மோடியோட மூஞ்சி வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டான். ஏன்டா டிவி ஆன் பண்ணிட்ட? மன் கி பாத்னு சொன்னாங்க. மன்கின்னா அது ஹிந்தியில மன்கின்னா இது இங்கிலீஷ்ல மன்கி. அவன் மன்கின்னு வழங்கிட்டான். மன்கிங்கிறத அவன் மன்கின்னு வழங்கிட்டான். நாங்க ஏதோ குறைதான் பேச போறோம்னு நினைச்சிட்டு நாங்க டிவியை திறந்து பார்த்தா இவர் பேசுறாரு, இவர் பேச்சை கேட்கறதுக்கு நாங்க எதுக்கடா உட்கார்ந்து இந்தியால பல கோடி மக்கள் இவருடைய பேச்சை வெறுப்பதற்காகவே டிவி ஆஃப் பண்ணிட்டு போன சம்பவங்கள் நடந்துட்டு நாட்டில். ஆக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக மன் கி பாத். என்ன மன் கி பாத்? இந்த விவசாயத்தை போராடக்கூடிய தேச விரோதிகள் சொல்வதற்கும் இந்த விவசாய போராட்டத்தில் மக்கள் தூங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இவர்கள் பேசிவிட்டு இந்த நாட்டு மக்களை இன்றைக்கு இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பான சோழரை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஏமாற்றுதலுக்கு ஒரு முடிவு ஒன்று கட்ட வேண்டுமா? அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை இருக்கிறது இந்த நாட்டில். அந்த ஜனநாயக உரிமைங்கிறது என்ன? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் வரக்கூடிய தேர்தல் இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் மாற்றம் என்பது மக்களாகிய நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? ஒரு தேர்தல் வேண்டும் சொன்னா அது ஒரு சந்தோஷமா விழாவாக நினைக்கிறோம். இந்த கட்சிக்காரன் வந்தா 500 ரூபாய் கொடுப்பான், அந்த கட்சிக்காரன் வந்தா 2000 கொடுப்பான் ஓட்டுக்கு, இன்னொரு கட்சிக்காரன் வந்தான்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுப்பான், ஆமா ஒரு 5000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கழுதையை நிக்க வச்சாலும் அந்த கழுதைக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய மனநிலை இன்றைக்கு இந்த மனித சமூகத்திலே நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். நாம் மாறாதவரை அவர்களை நாம் மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க 2000 வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு அந்த 2000 கொடுத்து சம்பாதிக்கலாம் பார்ப்போம். ஒரு கடை வைக்கிறோம், பிசினஸுக்காக ஒரு 50 லட்சம் முதலீடு செய்யறோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? லாபம் இல்லாம சும்மா உட்காந்து போவானா? இன்னைக்கு தேர்தல் அரசியல் என்பதும் ஒரு வியாபார களமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில். அவன் முதலீடு செய்யறான், 10 கோடி ரூபாய் முதலீடு செய்யறான், 20 கோடி ரூபாய் முதலீடு செய்யறான். தேர்தலில் முதலீடு செய்யக்கூடியவன் மக்களுடைய பணத்தை பிடுங்குவதற்காக இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து அதிகார துஷ்பிரயோகங்களை கையில் எடுத்துக்கொண்டு வரி அதிகப்படுத்தி மக்களுடைய காசை சுழன்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஓட்டுக்கு நீங்க 500 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு கேஸ்ல இருந்து இந்த 3 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல கேஸுக்கு மட்டுமே 200 ரூபாய் ஏற்றி வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்து பாருங்க. 200 ரூபாய் ஏற்றப்பட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு கொடுத்துறீங்க? 2400 ரூபாய் உங்களுடைய பணம் இழந்திருக்கிறீங்க. 2400 ரூபாய் பணம் ஒவ்வொரு குடும்பமும் இழந்திருக்குன்னு சொன்னா 500 ரூபாய் நீங்க வாங்குறீங்க ஓட்டுக்கு காசு. அதனால நீங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு சிலிண்டர்ல மட்டுமே 2500 ரூபாய் போடுங்கன்னு சொன்னா பெட்ரோல் டீசல்ல நீங்க அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள்ல முட்டை இன்னைக்கு 6 ரூபாய், வெங்காயம் 170 ரூபாய். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கி ஓட்டு போடுவதன் காரணத்தினால யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் பொறுப்புக்கு வரலாம் என்று சொல்லி மக்களை ஏமாந்தவர்களாக ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் ஓட்டுக்கு காசு வாங்கி நிறுத்த வேண்டும். ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இவர்கள் எங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை போட்டியிடுவதற்கான தகுதி நீக்கம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தேர்தல்களில் காசு வாங்காமல் ஓட்டு போடக்கூடிய மக்களாக நாம் மாறும்போது இந்த நாட்டை நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது ஒரு நல்ல மனிதனை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோமா? இந்த தொகுதி மக்களுடைய கவலை உணர்ந்து இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய எம்எல்ஏக்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க சோழர்களே. இவர்கள் எல்லாம் முதலீடு செய்து அதிலிருந்து சம்பாதிப்பதற்காக பார்க்கிறார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு இந்த தேசத்திலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் மன உணர்ச்சியில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து எப்படி போராடுவது?
எப்படி கருத்தை வெளிப்படுத்துவது என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை, மன உளைச்சல் இன்னைக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை மட்டும் மன உளைச்சல் இல்லை. இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகை எடுத்து படிச்சு பார்க்க, அதுல 2வது பக்கத்துல பார்க்கும்போது அரசு துறை அதிகாரிகளே இன்னைக்கு மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட இந்த பிஜேபி அதிமுக ஆட்சியில அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போன்ற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல் பக்கத்தில் இருந்த ஒரு செய்தி, டேனிஷ் பட்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தை சார்ந்தவன் 17 வயது உண்மையான ஒரு மாணவனை பாலியல் துன்புறுத்தல் செய்து அதன் மூலம் அந்த மாணவன் இறந்திருக்கிறான் சொல்லி 3 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வடநாட்டுக்காரங்க இதான் வேலை. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, இந்த வடநாட்டுக்காரங்க கொண்டு வந்து என்எல்சி ஏற்றிட்டு இருக்கான். இந்த வடநாட்டுக்காரங்க இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் வந்தான்னு சொன்னா நிலைமை எப்படி இருக்கும்? 15 நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் எங்கெல்லாம் தாமரை ஆட்சி செய்தோம் அந்த மாநிலத்துடைய நிலைமைகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். ஒரு ஊமை மாணவி, 15 வயதுடைய ஒரு ஊமை மாணவி, அந்த மாணவியை 5 பேர் கொண்ட ஒரு அயோக்கியர்கள் பலாத்காரம் செய்துவிட்டு தனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஊனமான வாய்ப்பேச முடியாத அந்த மாணவியோடு 2 கண்களை குத்தி சிதைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் இருந்த சம்பவத்தின் மூலம் நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஒரு உண்மையான பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? உண்மையா இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த அளவுக்கு கொடுமை இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அதில் பயணிக்கக்கூடிய அந்த பிஜேபியில் பயணிக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தோட எங்கேயாவது உட்பட்டு இருக்கா? தண்ணீர தாமரை வளர்ந்துச்சுன்னு சொன்னா மீன் செத்து போயிடும். குளத்துல தாமரை குளத்துல மீன் வாழ்ந்த வரலாறு இருக்கா? தண்ணீர தாமரை வளர்ந்துச்சுன்னா மீனை செத்து போயிடும். அதே போல இன்னைக்கு இந்த தேசத்துல தாமரை மலர மலர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உருப்படாத ஒரு தாவரம் எதுன்னு சொன்னா தாமரை தான். அந்த தாமரை தான் கரெக்டா தான் ஒரு சின்ன தேவை செஞ்சு வச்சிருக்கிறான். ஏன்னா தண்ணியிலே தாமரை இருந்துச்சுன்னா மீனை செத்துடும் சொன்னா கரெக்டான அவனுக்குள்ள ஒரு சின்னத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த தாமரை இந்த தேசத்திலே அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே திராவிட பள்ளியில தாமரை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, யார் வெற்றி பெற்றாலும் நாங்க தான் அவர்களை ஆட்சி செய்வோம். என்ன அர்த்தம்? யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க தான் செய்வோம், அதிகாரம் செய்வோம் என்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தமிழகத்திலே பிஜேபி பேசிக் கொண்டிருக்குன்னு சொன்னா, நாங்க ராஜாவுடைய பாண்டியில சொன்னா, ராஜாவுடைய பாண்டியில சொன்னா தாமரை எங்கேயுமே வளராது. உங்களுடைய பாண்டியில சொன்னா தாமரை எங்கேயுமே வளராது. அதை வளருவதற்காக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு காலம் இந்த பூமியில் அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்கள் எங்கெல்லாம் போட்டியிடுவீர்களோ அந்த தொகுதிகள் எல்லாம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்கள் உங்களுக்கு எதிராக களம் காண்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் பயத்தில் இருந்தும் பசியில் இருந்தும் விடுதலை பெற்றுத் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த பாசிச பாஜகவுடைய ஆட்சியில் இருந்தும் அதற்கு துணை போகின்ற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே யாராக இருந்தாலும் சரி, அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராகவும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா களம் காணும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலையை கூடிய விரைவில் மத்திய அரசு பின்வாங்க வேண்டும், ஏற்றத்தை பின்வாங்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். जिंदाबाद 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 SDPI जिंदाबाद விடுதலை விடுதலை பசியிலிருந்து விடுதலை
விடுதலை விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. போராட்டம் இது போராட்டம். எஸ்டிபிஐ கட்சி நடத்துகின்ற போராட்டம், மக்களுக்கான போராட்டம். போராட்டம் இது போராட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம். போராட்டம் இது போராட்டம். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து போராட்டம். விலையேற்றம் விலையேற்றம், நித்தம் நித்தம் விலையேற்றம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலை எல்லாம் உயர்வு. நிறுத்திவிடு 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 நிறுத்திவிடு. விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை, விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை தனியாருக்கு கொடுப்பதை நிறுத்திவிடு. தனியாருக்கு கொடுப்பதை நிறுத்திவிடு. தடுத்திடு தடுத்திடு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுத்திடு தடுத்திடு. குறைத்திடு குறைத்திடு. பெட்ரோல் டீசல் விலை மீது மத்திய மாநில வரிகளை குறைத்திடு குறைத்திடு. பெட்ரோல் டீசல் விலை மீது மத்திய மாநில வரிகளை குறைத்திடு குறைத்திடு. கேஸ் விலையை உயர்த்தி மக்கள் வயிற்றில் அடிக்காது. கேஸ் விலையை உயர்த்தி மக்கள் வயிற்றில் அடிக்காது. அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலையேறுது விலையேறுது. மக்கள் இனியும் கொள்ளாது. கேஸ் விலையை ஏற்று மக்கள் இனியும் கொள்ளாது. தெரியாதா தெரியாதா? பொருளாதாரம் என்றெல்லாம் என்னவென்றெல்லாம் உனக்கு தெரியாதா? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்மே என்று உனக்கு தெரியாதா? ஏழைப்படும் நடுத்தர மக்கள், ஏழைப்பாளை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படும் என்று தெரியாதா? மத்திய அரசு, மோடி அரசு இந்தியாவை கார்பரேட்டுக்கு விற்கிறாயா? ஏழைகளை வகையில் அடிக்கிறாயா? புதிய இந்தியா என்று சொல்லி மக்களை முட்டால் ஆக்கிறாயா? பதறது பதறது, மக்கள் எல்லாம் பதறது. பெட்ரோல் விலை 100 தாண்டி போவதென்று பதறது. விவசாயிகளை கொல்ல துடிக்கிற, காற்றேற்ற வாழ வைக்கிற இலங்கையில் பெட்ரோல் 60 ரூபாய், இந்தியாவின் பெட்ரோல் 100 ரூபாய். வெட்கக்கேடு வெட்கக்கேடு. இந்தியாவை விட ஏழை நாடு. தேவாரத்தில் 70 ரூபாய். வெட்கக்கேடு வெட்கக்கேடு. மோடி அரசே வெட்கக்கேடு. நாட்டுக்கே வெட்கக்கேடு. பிஜேபி நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிஜேபியும் RSS வெட்கக்கேடு வெட்கக்கேடு. ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். எஸ்டிபி ஜிந்தாபாத். அன்பார்ந்த சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி நடத்திய கண்டன பெட்ரோல் டீசல் கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்திய மாநில பேச்சாளரும் மாவட்ட துணைத் தலைவருமான ஐ. கருமத்தின் சரிசா அவர்களுக்கும் மற்றும் ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலின் மாவட்ட தலைவர் அலிம் சித்திக் மௌலானா அவர்களுக்கும் SDPI கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மக்பூல் பாய் அவர்களுக்கும்
காட்டுமன்னார்குடி தொகுதி தலைவர் நூருல்லா அவர்களுக்கும், காட்டுமன்னார்குடி தொகுதி செயலாளர் ஜசருல்லா அவர்களுக்கும், காட்டுமன்னார்குடி நகர பொருளாளர் அமானுல்லா அவர்களுக்கும், காட்டுமன்னார்குடி துணை செயலாளர் நூர் முகமது அவர்களுக்கும், மற்றும் லால்பேட்டை காட்டுமன்னார்குடி தொகுதி நகர நிர்வாகிகளுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றியினை கூறிட்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.